السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அல்ஹம்துலில்லாஹ், அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சிஸ்டர்ஸ், இன்ஷால்லாஹ் தஆலா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், முஸ்லிம் பெண்மணிகளின் வெற்றிக்கான திறவுகோல் எது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருமே முஸ்லிம் பெண்மணிகள் தான். நம்மளுடைய வெற்றிக்கான திறவுகோல் எது அப்படின்னு நமக்கு தான் தெரியுமே. எது சொல்லுங்கள்? ஐவேளை தொழுகை. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது ஒரு முஸ்லிம் ஆண் பெண் சொல்கிறோம் இல்லையா? அதில் முக்கியமாக பெண்ணோடைய வாழ்க்கையில் பல நிலைகள் இருக்குது. ஒரு பெண் ஒரு மகளாக இருக்கிறாங்க, மனைவியாக இருக்கிறாங்க, தாயாக இருக்கிறாங்க, அக்காளா, தங்கையா, இந்த மாதிரி நம்ம பல அவதாரங்களை எடுத்துகிட்ருக்குறோம். பல ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். பல நிலைகளை நம்ம கடந்து வரோம். அல்ஹம்துலில்லாஹ். அதனால் பல பொறுப்புகளையும் சுமக்கிறோம். இந்த பொறுப்புகள் எல்லாமே வெற்றிகரமாக நிறைவேறணும் இல்லையா? எல்லா பொறுப்புகளுமே நம்ம வெற்றிகரமாக அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, மன வலிமை இருக்கணும், இறைவனுடைய உதவி இருக்கணும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அந்த உதவியை பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான பாலமாக இருக்கக்கூடியது எது? தொழுகை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய விருப்பமான செயல் எது? த மோஸ்ட் பிலவட் டீட் எது அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அஸ்ஸலாஹ், தொழுகை அப்படின்னு சொல்லுவோம். நம்மள பலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். வீட்டு வேலைகள் செய்கிறது, கணவனை கவனிக்கிறது, பெற்றோரை கவனிக்கிறது, குழந்தைகளுக்கு பணிவிடை செய்கிறது, இது எல்லாமே இபாதத்து தானே, வணக்கம் தானே, அப்புறம் ஏன் தொழுகைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு நம்மள சில பேர் கேட்கலாம். நிச்சயமாக இதெல்லாமே நற்செயல்கள் தான், நல்ல நல்ல செயல்கள் தான். ஆனால் அல்லாஹ்கிட்ட மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழுகைக்கு மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, செயல்களில் மிகச்சிறந்தது எது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அஸ்ஸலாத்து அலா வக்திஹா அப்படின்னு சொன்னாங்க. தொழுகையை அதற்குரிய ஆரம்ப நேரத்தில் நிறைவேற்றுவது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நமக்கு சமையல் வேலை இருக்கலாம், இல்லை வெளியில் ஆஃபீஸில் வேலை செய்யலாம், ஸ்கூலில் வேலை செய்யலாம், ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யலாம். இந்த மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் அதை அந்த வேலை பாதியிலே இருக்குது, இல்லை சமையல்வே செஞ்சிட்ருக்குறோம், அது பாதியில் இருக்குது, துணி துவைச்சிட்ருக்குறோம், அது பாதியிலே இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக தொழுகையை தள்ளி போடலாமா? கண்டிப்பாக கூடவே கூடாது. அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் அக்பர் அப்படின்னு அழைப்பு கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் மற்றது எல்லாமே ரெண்டாம் பட்சம்தான். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லை, தொழுகை அப்படிங்கிறது நம்மளுடைய சோல் இருக்குது பார்த்திங்களா, ஆன்மா, ஆத்மா, அதுக்கு உண்மையாகவே அது ஒரு உணவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம தொழுகை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆன்மீக குளியல் செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அது நம்ம பாவங்கள்லேருந்து விடுதலை கொடுக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுருக்கிறதுக்காக பாடுபடுறோம். ஆனால் நம்ம உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தை நமக்கு சொன்னாங்க. என்னது? உங்களில் ஒருவரது வாசலில் ஒரு ஆறு ஓடுது, ஒரு நதி இல்லை ஒரு ஆறு ஓடுது. அதில் அவர் தினமுமே 5 முறை குளிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட அழுக்கு எதுவும் இருக்குமா? சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? இல்லை யார சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு என்ன சொன்னாங்க? ஃபதாலிக மஸலு ஸலவாத்தில் ஹம்ஸி யம்ஹுல்லாஹ பிஹின்னல் ஹதாயா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இதுதான் ஐவேளை தொழுகையின் உதாரணம், இதன் மூலம் அல்லாஹ் பாவங்களை அழிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம சமையல் அறையிலையும் இருக்கிறோம், வெளியிலையும் இருக்கிறோம். இந்த மாதிரி சில நேரங்களில் அதனால் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுகிற மாதிரி ஆகிடும். இல்லை புறம் பேசுகிறது, கீபத்து, இந்த மாதிரியான பாவங்களில் நம்மளை அறியாமையே விழக்கூடும். இந்த பாவக்கரைகளை ஒவ்வொரு தொழுகையும் நமக்கு கழுவி நம்மளை சுத்தப்படுத்தி நம்மளை புனிதப்படுத்திடுது. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லை, நம்ம தொழுகையை முறையாக தொழுதோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய நன்மைகளும் நமக்கு அதிகமாக இருக்குது.
அதாவது தொழுகை அப்படிங்கிறது ஏதோ ஒரு எக்ஸசைஸ் கிடையாது, உடற்பயிற்சி கிடையவே கிடையாது. அது அல்லாஹோட நம்ம பேசக்கூடிய உரையாடல் இல்லையா? டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது அல்லாஹோட. அப்போது தொழுகையை நிலைநாட்டுவீராக, நிச்சயமாக தொழுகை மானக்கேடான மற்றும் தீய செயல்களிலிருந்து மனிதனை விலக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்கிறான். வாக்கைமஸ் சலாத்த இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹஷாஇ வல் முன்கர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொன்னாங்க? ஒரு முஸ்லீம் கடமையான தொழுகையின் நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அழகிய முறையில் உது செஞ்சுட்டு முழுமையான அச்சத்தோட ஹுஷுவோட அதனுடைய ருக்குவையும் கரெக்டாக நம்ம சரிவர பேணி தொழுதோம் அப்படின்னு சொன்னால் அது அவரது முன் சென்ற பாவங்களுக்கு கஃபாராவாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. முன் சென்ற பாவங்களுக்கு பரிகாரமாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லை, இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நவீன உலகத்தில் பெண்கள் நிறைய பிரச்சனைகள், சவால்களை அதிகமாக சந்திக்க வேண்டியிருக்குது. அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தொழுகக்கூடிய நேரம் இருக்குது பார்த்திங்களா, அதை நேரத்தோடையே முடிச்சிடணும். ஆரம்ப நேரத்துலேயே நம்ம முடிச்சிடணும். இது நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக் கொடுக்குது. நேர மேலாண்மை அப்படின்னு சொல்லுவோம். டைம் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக் கொடுக்குது. ஆரம்ப நேரத்துலேயே நம்ம அல்லாஹ்கிட்ட சரணடைஞ்சிட்டோம், தொழுதோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்கிறான். தாமதப்படுத்தும் போது வேலைகளும் எப்படி இருக்கும்? மலை மாதிரி குவிஞ்சு நமக்கு மனசில் பதியும். மன நிம்மதியும் நமக்கு குறையும். அது மட்டும் இல்லை, இப்போ நமக்கு அதிகமாக மன அழுத்தம் ஏற்படுது. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தேவை அப்படின்னு சொன்னால் அதுக்கு சரியான மருந்து, சரியான ட்ரீட்மெண்ட், சரியான சிகிச்சை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மன அழுத்தத்துக்கு, ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு தொழுகை தான் சிறந்தது. ஏன்னா நமக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், பிள்ளைகளோட படிப்பில் கவலை ஏற்படலாம், அதனால் மன அழுத்தம் ஏற்படலாம். அதனால் நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நீண்ட சஜ்தாக்களை செய்யணும். அல்லாஹ்வே நீயே போதுமானவன் அப்படின்னு அல்லாஹ்கிட்ட நம்ம நிறைய துவா கேட்டு முறையிடணும். அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்திங்க காலகட்டத்தில் எல்லாரோட கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன். அதில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, வாட்ஸ்அப் மெசேஜஸ்ஸு, ஃபேஸ்புக் வீடியோஸு, யூடியூப் வீடியோஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேரங்களை அழகாக திருடிடுது சோஷியல் மீடியாஸ் இல்லையா? அப்போது தொழுகையோட நேரத்தை திருடிடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போது தொழுகை அப்படிங்கிறது நமக்கு சுமையே கிடையாது. அது ஒரு நிழல், ஷேடோ அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா வெயிலில் வாடக்கூடிய ஒரு பயணிக்கு மரத்தோட நிழல் எப்படி இதமாக இருக்கும், அது மாதிரி நம்ம உலக வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடிய பெண்ணுக்கு தொழுகை அப்படிங்கிறது ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். சுப்ஹானல்லாஹ். அதான் சொன்னதுமே ஃபோனை வச்சிடணும், அதான் சொன்னதுமே வேலையை ஒத்தி வச்சிடணும். அதாவது அதான்னா என்ன? பாங்கு சப்தம் கேட்ட உடனேயே நமக்கு அல்லாஹ் நம்மளை அழைக்கிறான் அப்படிங்கிறதான் நினைவுக்கு வரணும். ஃபோனு மனிதன் தான் அழைக்கிறான் இல்லையா? அப்போது எதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். அதே மாதிரி அழகிய முறையில் ஒது செய்யணும், நிதானமாக தொழுவணும். நம்மளுடைய குழந்தைகளும் சரி தொழுகையாளிகளாக வளர்க்கணும். அல்லாஹ் நம் அனைவரையும் தொழுகை அதன் நேரங்களில் பேணி தொழும் நல்லடியார்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அழகான துவாவை சொல்லிக் கொடுக்குறான். நம்மளுடைய தொழுகையை நம்மளுடைய சந்ததியினருக்காகவும் அவங்களுடைய தொழுகையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம கண்டிப்பாக ஒரு அழகான துவாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்கிறான். என்னது? ரப்பி ஜஅல்னி முகைமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி ரப்பனா வ தகப்பல் துஆ. என் இறைவா, என்னையும் என் சந்ததியினரையும் தொழுகையை நிலைநாட்டுகிறவர்களாக ஆக்குவாயாக. எங்கள் இறைவா, என் துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. அதே மாதிரி தொழுகையில் நிலைச்சிருக்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அழகான துவா என்ன? ஒவ்வொரு தொழுகையோட இறுதியிலையும் அத்தஹியாத்து ஓதி முடிச்சதுக்கு பிற்பாடும் ஓத வேண்டிய மிக முக்கியமான துவா. அல்லாஹ்கிட்ட அவனுடைய வணக்கங்கள் செய்ய உதவியை கோர்றோம். என்னது? அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறவும், உனக்கு நன்றி செலுத்தவும், உன்னை மிக அழகிய முறையில் வணங்கவும் எனக்கு உதவி செய்வாயாக. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு துவா இருக்குது. உள்ளம் உறுதியாக இருக்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் ஓதிய துவா என்ன தெரியுமா? தொழுகையில் நிலையாக இருக்கிறதுக்கும் ஈமானில் உறுதியாக இருக்கிறதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை நமக்கு அதிகமாக அவங்க ஓதி இருக்கிறாங்க. அதை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்கு.
உள்ளங்களை மாற்றக்கூடியவனே, புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் தொழுகையிலும் வணக்கத்திலும் உறுதியாக்குவாயாக. சுப்ஹானல்லா. யா அல்லாஹ், எங்கள் தொழுகைகளை ஏற்றுக்கொள். தொழுகையில் எங்களுக்கு அச்சத்தையும் ஹுஷுவையும் நிதானத்தையும் கொடு. எங்களை தொழுகையை நேரத்தோடு பேணும் நல்ல சாலிஹான பெண்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது. எங்கள் பெற்றோர்கள், கணவன்மார்கள் மற்றும் பிள்ளைகளின் பாவங்களை மன்னிப்பாயாக. மறுமையில் எங்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். தொழுகையின் முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 5 நேர தொழுகைகளை அதனுடைய நேரங்களில் மிக பேணுதலோடு நிறைவேற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். வீட்டு வேலைகள் இருக்கும், தாய்மையோட பொறுப்புகள் இருக்கும், மனைவியோட நிலை இருக்கும். எதுவாக இருந்தாலும் தொழுகையை மறக்கவே செய்யக்கூடாது. தொழுகை அப்படிங்கிறது மார்க்கத்தின் தூணாக இருக்குது. தொழுகையை பேணக்கூடியவங்க மார்க்கத்தையே பேணுறாங்க. தொழுகையை விட்டவர் மார்க்கத்தை தகர்த்தவர் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்த செயல்கள் அப்படின்னு பார்க்கும்போது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸலாத்து அலா வக்திஹா, அதாவது தொழுகையை அந்த நேரத்தில் நிறைவேற்றுவது. அதுக்கப்புறமா செயல்களில் சிறந்தது எதுனா பெற்றோருக்கு நன்மை செய்வது. அதற்கு பிற்பாடு செயல்கள்லேயே மிகச்சிறந்தது எது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வின் பாதையில் போராடுவது. அப்போது ஃபஸ்ட்டு பிளேஸில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழுகையை அந்த நேரத்தில் நிறைவேற்றுறது தான். அதுக்கப்புறமா தான் பெற்றோருக்கு நன்மை செய்வது. அதுக்கு அடுத்ததாக தான் அல்லாஹ்வின் பாதையில் போராடுவது. சுப்ஹானல்லாஹ். அதாவது அஸ்ஸலாத்து அலா வக்திஹா ஃபஸ்ட்டு, பிர்ருல் வாலிதைனி செகண்டு, 3வது அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த தொழுகை அப்படிங்கிறது இறைவனுடன் உள்ள உறவு, அது கண்டிப்பாக மேம்படும். ப்ரேயர் தான் ப்ரேயர் இஸ் த கனெக்ஷன் வித் அல்லாஹ் இல்லையா? தொழுகை அடியாருக்கும் இறைவனுக்கும் இடையிலான நேரடி உறவாக இருக்குது. நமக்கு ஆன்மீகத்தில் அதிகமாக உறுதியாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மன அமைதி கிடைக்கும். தொழுகை ஒரு ஆழமான ஊற்றாகவும் இருக்குது. நம்மளுடைய பாவங்கள், குற்றங்கள், அழுக்குகள் எல்லாமே அழிக்கப்பட்டுடுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரேயர் ரிமூவ்ஸ் அவர் சின்ஸ் இல்லையா? தொழுகை பாவங்களை அழிக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது ஒருவரோட வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஓடக்கூடிய நதியில், ஆற்றுல அவர் தினமுமே 5 முறை குளித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட அழுக்கு எதுவும் மீதம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதே மாதிரி தான் 5 நேர தொழுகைகள் மூலம் அல்லாஹ் பாவங்களை அழிக்கிறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உவமையை சொல்லி நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. அதாவது தொழுகை மூலமாக நமக்கு கண்டிப்பாக பாவ மன்னிப்பு கிடைக்கிது. அதாவது கடுமையான தொழுகைக்காக அழகிய முறையில் என்ன பண்ணணும், செய்யணும். பணிவோட முறையாக தொழுதோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முன்னைய சிறு பாவங்கள் இருக்குது பார்த்திங்களா, முந்தைய சிறு பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்படும், பெரும்பாவங்களை தவிர அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொழுகை நம்மளுடைய பரக்கத்து, அருள். தினமுமே 5 முறை அல்லாஹுடைய நிழலில் நம்ம இளைப்பாடுறோம். நம்ம அல்லாஹ்கிட்ட துவா கேட்குறோம், அல்லாஹ்கிட்ட உதவி தேடுறோம், அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறோம், அல்லாஹ்கிட்ட நேர்வழி பெறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய உள்ளமும் வாழ்க்கையும் சுத்தமாகிக்கிட்டே இருக்குது. தொழுகை ஒரு மிகச்சிறந்த ஒரு இபாதத்தாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போது தொழுகை மார்க்கத்தின் அடித்தளம். தொழுகை ஆன்மீக சுத்தமாக விளங்குது. தொழுகை அப்படிங்கிறது பாவ மன்னிப்பாக இருக்குது. தொழுகை அப்படிங்கிறது அல்லாஹ்வின் நெருக்கத்தை ஏற்படுத்துது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழுகை அப்படிங்கிறது ஒரு பழக்கம் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது சம்பிரதாயத்துக்கு கடமைக்கு தொழுகிறது அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு நம்முடைய கடமை அப்படின்னு தொழுகணும் இல்லையா? தொழுகை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய கடமையாக இருக்குது. தொழுகை அப்படிங்கிறது அடியாருக்கும் இறைவனுக்கும் உள்ள நேரடி உறவாக இருக்குது. அப்போ தொழுகை மார்க்கத்தின் தூண். ஒரு கட்டிடத்தில் தூண் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் என்னாகும்? அது மாதிரி தான் தொழுகை உடஞ்சிச்சின்னா மார்க்கமும் உடஞ்சிடும். அப்போது நேரத்தோடு நம்ம தொழுகணும் அப்படிங்கிறதுக்கு தான் பார்த்தோம். செயல்களே மிகச் சிறந்தது எது அப்படின்னு கேட்கும்போது தொழுகைன்னு மட்டும் சொல்லலை, தொழுகையை அதான் நேரத்தில் நிறைவேற்றுவது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நல்லாவே கவனிக்கணும். வக்திஹா, வக்துன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த நேரம், குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகிறது தான் சிறப்பு. நமக்கு வேலைகள் நிறையா இருக்கும், வீட்டில் பல வேலைகள் இருக்கும், வியாபாரம் செய்வோம், குழந்தைகள் இருப்பாங்க, சோர்வு லேசினஸ் கூட இருக்கும், டயர்டாக கூட ஆகிடுவோம். அப்படிலாம் இருக்கும்போது தொழுகை இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே தடையாக இருந்துடக்கூடாது. தொழுகைக்கு வேலைக்கு தடையாவோ, இல்லை வீட்டில் உள்ளவங்க தடையாவோ, வியாபாரம் தடையாவோ, குழந்தைகள் தடையாவோ, சோர்வு தடையாவோ இருந்துடவே கூடாது. தொழுகைக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு கொடுக்கணும். அதுதான் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் நம்பர் 1. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய உவமையை சொன்னாங்க. ஒருத்தவங்களோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு நதி ஓடுது, அதில் அவங்க தினமுமே 5 முறை குளிக்கிறாங்க. அப்போது அவங்கக்கிட்ட அழுக்கு இருக்குமா? கண்டிப்பாக இல்லை, யாரா சொல்லலாம் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. அதே மாதிரி தான் 5 நேர தொழுகைகள், அதன் மூலமாக அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை அழிக்கிறான்.
அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தினமுமே 5 முறை பாவ சுத்திகரிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆன்மீக குளியல் ஸ்பிரிச்சுவல் பாத் எடுத்துகிட்ருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம புரியணும். தொழுகைங்கிறது சுமை கிடையாது, கடினமும் கிடையாது. அது ஒரு சுவை, ஈமானுடைய சுவையை நம்ம உணரணும். அல்ஹம்துலில்லாஹ். தொழுகை அல்லாஹ்வின் அருளாக இருக்குது. தொழுகை நமக்கு மன அமைதியாக கொடுக்குது. தொழுகை நமக்கு துவாவின் நேரமாக இருக்குது. தொழுகை நமக்கு மன்னிப்பின் வாயிலாக விளங்குது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஒருத்தவங்க வந்து அழகிய முறையில் உது செஞ்சு பணிவோட தொழுதாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய முன் சென்ற சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு பல வீட்டு வேலைகள் இருக்கலாம், சமையல் வேலை இருக்கலாம், குழந்தையை பராமரிக்கலாம், கணவனுடைய கடமைகள் இருக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் கண்டிப்பாக தொழுகைக்கு முதன்மை நிலை தான். தொழுகை வந்து தவிர்க்க முடியாத ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல தாய் எப்படி இருப்பாங்க? தொழக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு நல்ல மனைவி எப்படி இருப்பாங்க? தொழக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு நல்ல முஸ்லிமா சாலிகான பெண்மணி எப்படி இருப்பாங்க? தொழுகையை பேணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ தொழுகை இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பரக்கத்து இல்லாத வாழ்க்கை, அமைதி இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். 5 நேர தொழுகையை வந்து தவறாமல் நேரத்தில் நம்ம தொழுகணும். எப்படி தொழுகணும்? பணிவோடையும் உள்ளச்சத்தோடையும் கவனத்தோடையும் நிதானத்தோடையும் நம்ம தொழுகணும். யா அல்லாஹ், எங்களை தொழுகையை பேணும் அடியார்களாக ஆக்குவாயாக. எங்கள் குழந்தைகளையும் குடும்பங்களையும் தொழுகையை நேசிப்பவர்களாக ஆக்குவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நமக்கு டைமே இல்லை. எதை செய்யணுன்னாலும் எதை கேட்டாலும் எனக்கு டைமே இல்லைப்பா, நான் ரொம்ப பிஸி, நான் நிறைய வேலைகளில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அது உண்மையாகவும் இருக்கலாம். சில பேர் தொழில் ரீதியாக அதிகமான அதாவது வேலை அதிகமாக இருக்கலாம், அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கலாம். ஸோ ரொம்ப நேரம் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஆஃபீஸ் வேலையாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், கடைகள் ஷாப்ஸில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை ஷிஃப்ட் டியூட்டி பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு ஐடி ஆஃபீஸில் அதில் வேலை செய்யக்கூடியவங்க டார்கெட்டோடைய ப்ரெஷர் அழுத்தமாக இருக்கலாம். ஸோ இதனால் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஜ்ர் தொழுகை தூக்கத்தில் சில பேர் போயிடும். சில பேருக்கு தொஹர் அசர் வந்து தாமதமாயிடும். சில பேருக்கு மகரிப் நேரம் பயணத்தில் போயிடும். இந்த மாதிரி அப்புறம் தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையை மறந்துற நிலை ஏற்படுது. தொழுகை வேலைக்கு எதிரியே கிடையாது. வேலை தாராளமாக செய்யலாம். ஆனால் தொழுகைக்கு முக்கியத்துவம், முன்னுரிமை கொடுக்கணும். தொழுகையை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பரக்கத்து குறைஞ்சிரும். ரிசுக்கு வழங்கக்கூடியது வேலையா இல்லை தொழுகையா? கண்டிப்பாக அல்லாஹ் தானே நமக்கு ரிஸ்க் வழங்குறான். அப்போ அல்லாஹ் கிட்ட தானே நம்ம வந்து சரணடையணும். அல்லாஹ் கிட்ட தானே நம்ம டைரக்ட் கனெக்ஷனை ஏற்படுத்தணும். அப்போது தொழுகையா சலாவை தான் நம்ம செய்யணும். நமக்கு ரிஸ்க் வேணுமா? அப்போது தொழணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம கையில் எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. சமூக ஊடகத்துக்கு அடிமை ஆகிட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு போடுறது, ஸ்டோரி போடுறது, அதுலேயே வந்து ஸ்க்ரோல் பண்ணி என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால் மணிக்கணக்காக செலவாயிடுது. வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் போடுறது, அதில் சேட் பண்ணுறது, யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் இதில் வந்து அதிகமான வீடியோஸு, ரீல்ஸு இந்த மாதிரி பார்க்குறது. இதனால் நேரம் போகிறதே தெரியறது கிடையாது. அதான் கேட்குது, பாங்கு சத்தம் கேட்குது, ஆனால் ஃபோனு நிப்பாட்டுறதே கிடையாது. தொழுகை என்ன ஆகுது? பின்னுக்கு தள்ளப்பட்டுடுது. அப்போது அதான் அப்படிங்கிறது என்னது? பாங்கு அப்படிங்கிறது என்னது? அல்லாஹுடைய அழைப்பு. ஃபோனுங்கிறது மனிதர்களுடைய அழைப்பு தானே. எதை நம்ம முதல்ல ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் அவங்கள வந்து காலையில் எழுப்பிடுறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஜ்ருக்காக எழுப்புறது கிடையாது, ஃபஜ்ரு தொழலையே அப்படின்னு கவலையாக இருக்கிறது கிடையாது. அவங்க பெரியவங்க ஆகிட்டாங்க, அவங்க தொழுதுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. தொழுகை வாழ்க்கையில் இருந்தே நீங்கி போயிடும் இந்த மாதிரி நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால். ஸ்கூலுக்கு எழுப்புடுறோம், ஆனால் ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்படாமல் இருக்கக்கூடிய தாய்மார்கள் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இதனால் என்ன ஆகும்? அவங்களுடைய வாழ்க்கையில் தொழுகை என்ன ஆகும்? நீங்கும், ஈமான் பலவீனமாகும். குழந்தைகள் கிட்ட வந்து நம்ம தொழு அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க தொழ மாட்டாங்க. பெற்றோர் செய்கிறத பார்த்து தான் கற்றுக்குறாங்க இல்லையா? அப்போது நம்ம அவங்க முன்னாடி நம்ம தொழுகணும், நம்ம தொழுகையாளியாக இருக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு பெற்றோர் தொழுகையாளி அப்படிங்கிறது மனசில் பதியணும். தொழுகை பழக்கம் வந்து சிறு வயதிலேயே நம்ம விதைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து அதிகமான பொறுப்புகளில் இருக்கிறோம். நம்ம வந்து வீட்டில் உள்ள வேலைகள் அதிகமாகவே செய்கிறோம். சமையல் வேலை, வீட்டு வேலை, குழந்தைகளை பார்க்குறது, கணவன் மாமியார் மாமனார் பராமரிப்பு, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். பெற்றோர் கவனிக்கிறது. ஸோ நிறைய ரோல்ஸை நம்ம வந்து எடுக்கிறோம். அப்போது எல்லாத்துக்குமே வேலை முடிஞ்சதுக்கு பிற்பாடு தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. தொழுகைக்கு தாமதமாக நம்ம போகக்கூடாது.
சில நேரம் தவறது பிரச்சனை இல்லை, எப்பொழுதுமே தவற செஞ்சிடக்கூடாது. தொழுகை வேலைக்கு தடையே கிடையாது, தொழுகை வேலைக்கு பரக்கத்து தான். தொழக்கூடிய தாய் வந்து சாலிகான தலைமுறையே உருவாக்குவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில் ஷாப்பிங் மால்ஸுக்கு போகிறோம், பார்க்குக்கு போகிறோம், பீச்சுக்கு போகிறோம், இல்லை லாங் ட்ரைவ் பண்ணுறோம், இல்லைனா ஃபேமிலி அவுட்டிங் போகிறோம். இந்த மாதிரியான நேரங்களில் தொழுகை நேரம் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு போய் தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லாமா? இல்லை, நம்மளுடைய தொழுகை தவறக்கூடாது, கண்டிப்பாக நம்ம கஸ்ருவோ ஜம்முவோ நம்ம தொழுதுக்கணும் அப்படின்னு நினைக்கணுமா? ஏன்னா இஸ்லாம் நமக்கு சலுகை கொடுத்துருக்குது, பயணத்தில் நீங்கள் ஷார்ட் பண்ணி தொழுதுக்கோங்கன்னு சொல்லியிருக்குதே. அப்போ கஸ்ரு தொழுகை தொழுகலாம். தொழுகையை நம்ம விடுறதுக்கு அனுமதியே கிடையாது இல்லையா? நமக்கு ஒரு கார்னர், ஒரு சின்ன ஒரு மூலையில் இடம் கிடைச்சா கூட போதும், நம்ம அந்த இடத்துல கூட தொழுதுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் இப்போ பலர் சொல்லக்கூடிய நிலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது, டிப்ரெஷனில் இருக்கிறேன், நான் ரொம்ப கவலையில் இருக்கிறேன், எனக்கு ஆன்சைட்டியாக இருக்குது, மன அமைதி இல்லாமல் இருக்கிறேன். இந்த மாதிரியான அதிகமான வார்த்தைகள் நம்ம கேட்டுட்ருக்குறோம் இல்லையா? போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லைனா பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் பல பிரச்சனைகள் ஏற்படலாம், மாதம் பல பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி மன அமைதியே இல்லாமல் இருக்கிறது, கவலை அதிகமாக இருக்கிறது, வாழ்க்கையே ஒரு சுமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறது, இது எல்லாமே நம்ம நீக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? தொழுகையை முறையாக செய்யணும். தொழுகை முறையாக இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளை சூழ்ந்துட்டு தான் இருக்கும். நம்மக்கிட்ட துவா குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் இந்த பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்துட்டு தான் இருக்கும். அல்லாஹுடைய தொடர்பு பலவீனமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் நம்மக்கிட்ட தான் இருந்துட்டு தான் இருக்கும். அப்போது நம்ம என்ன நினைக்கணும்? தொழுகை ஒரு கடமை மட்டும் கிடையாது, அது ஒரு ட்ரீட்மெண்ட், அது ஒரு சிகிச்சை, அது ஒரு மருந்தாக நமக்கு விளங்குது. சுப்ஹானல்லாஹ். சுஜூதில் நம்ம கண்டிப்பாக மனம் அமைதி அதில் அடைஞ்சிருக்குது இல்லையா? சுஜூதில் அதிகமாக நம்ம அல்லாஹ்கிட்ட துவா கேட்கணும். அப்போது நம்ம மனசு லேசாகும், பாரம் குறையும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். பிறகு பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம அதாவது அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது தொழுகையை. இப்போது சின்ன வயசில் என்ன சொல்லுவாங்க? சின்ன வயசில் தொழுகக்கூடிய அதாவது தொழுகணும் அப்படின்னு குழந்தைங்களை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இவங்களாம் பெருசானவனா தொழுதுக்குவாங்க. இப்போயே எதுக்கு போட்டு தொழுன்னு சொல்கிற அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க யாராவது சொல்லுவாங்க. இல்லைனா வயது பிள்ளைங்களை தொழு அப்படின்னு சொன்னால் திருமணத்துக்கு பிற்பாடு நான் தொழுதுக்கிறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தொழுதுக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்லைனா குழந்தைகள் கைப்பிள்ளைகளாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் என்ன சொல்லுவாங்க? குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு 20s 30s இருக்கக்கூடிய பெண்கள் என்ன சொல்லுவாங்க? ஒரு 50 ஆனவனை தொழுதுக்கிறேன், கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மரணம் என்ன பண்ணும்? எச்சரிக்கை இல்லாமல் நம்மக்கிட்ட வந்துடும், இளமை நிலைக்கவும் செய்யாது. அப்போது தொழுகை நாளைக்கானது கிடையாது, இன்றைக்கானது. இன்றைக்கி நம்ம அலட்சியமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம வருத்தப்படணும் இல்லையா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. நம்ம தொழுகைக்கு நேரம் இல்லாதவங்க கிடையவே கிடையாது, தொழுகைக்கு முன்னுரிமை கொடுக்காதவங்க தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் கிட்ட துவா செய்வோம், யா அல்லாஹ் எங்கள் வாழ்க்கையின் மையமாக தொழுகை ஆக்கி விடுவாயாக, எங்கள் குழந்தைகளையும் தொழுகையை நேசிப்பவர்களாக ஆக்குவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹான தஆலா குர்ஆனில் நமக்கு வ அகைமுஸ் ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த வர்கஉ மஅர் ராக்கிஈன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், ருக்கு செய்யும் மக்களுடன் ருக்கு செய்யுங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி கத அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபி ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது நிச்சயமாக நம்பிக்கையுள்ளவர்கள் வெற்றி பெற்றவர்கள், அவர்கள் தொழுகையில் பணிவுடன் இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். வக்கைமஸ் ஸலாத்த லி திக்ரி, அதாவது என் நினைவிற்காக தொழுகை நிலை நிறுத்து அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காமிக்கிறான். ஸோ அதனால் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தொழுகை அதன் நேரத்தில் செய்வதே சிறந்தது. அப்போது செயல்கள்லேயே சிறந்தது எது? தொழுகை அதை நேரத்தில் செய்கிறது. தொழுகை பாவங்களை அழிக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது அது ஓடக்கூடிய ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஓடக்கூடிய நதி, அதில் தினமுமே 5 முறை குளித்தா அழுக்கு எப்படி போகுமோ அது மாதிரி 5 நேர தொழுகைகளும் நம்மளுடைய பாவங்களை அழிக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 தொழுகைகள் ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஓடிய நதியில் தினமுமே 5 முறை குளிப்பதை போல் பாவங்களை சுத்தப்படுத்தும். அந்த பாவங்கள் சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லும்போது சிறு பாவங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். அது ஒரு கஃபாராவாக நமக்கு இருக்குது. சுப்ஹானல்லாஹ். பரிகாரமாக விளங்குது.
அப்போது தொழுகை வந்து வந்து ஒரு பில்லர், நமக்கு மார்க்கத்தின் தூணாக இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு வேறு ஏதாவது கடமையை தவற விட்டாலும் விடலாம், தொழுகையை தவற விடவே கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மென்டலி ஸ்பிரிச்சுவலி ரொம்ப பெனிஃபிட் தரக்கூடியது இந்த தொழுகை தான். அதாவது நிறைய நன்மைகள் நமக்கு இருக்குது. மன அமைதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், கவலை குறையும், தினமுமே நம்மளுடைய பாவங்கள்லேருந்து சுத்தம் பெற்றுக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குடும்பமும் சமூகமும் நல்லாயிருக்கும். தொழுகை உள்ள வீட்டில் அது ஒரு பழக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த வீடு குடும்பமே வந்து இறை நம்பிக்கை உள்ள குடும்பம் வந்து வலிமையான ஒரு ஸ்ட்ராங்கான குடும்பமாக இருக்கும். அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், உறவினர்கள் எல்லாமே அதை வந்து கற்றுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துதல் அப்படிங்கிறது இந்த தொழுகை மூலமாக தான் கிடைக்கும். தொழுகையை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டோம், அதுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பிற வேலைகள் செய்வோம். தொழுகைக்கு வந்து நேரம் கொடுக்கும்போது கடமைகள் வந்து கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த கடமைகளையும் கண்டிப்பாக கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி ட்ராவல்லையாக இருக்கட்டும், அதில் ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. பயண நேரத்தில் நமக்கு சலுகைகள் இருக்குது. தொழுகைகளை பயண தொழுகைகள், அதை வந்து கஸ்ரு தொழுகை, ஜம்மு தொழுகையாக நம்ம வந்து சுருக்கி தொழுதுக்கலாம், சேர்த்தும் தொழுதுக்கலாம். அதை வந்து கண்டிப்பாக அதனால் தொழுகையை விட்டுடக்கூடாது, தவற விட்டுடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டோடு இருக்கணும், தொடர்ச்சியான பழக்கமாக வந்து தொழுகை இருக்கணும். அதாவது சின்ன தவறு நடந்தால் அதை வந்து தவறாமல் திரும்பி தொழுகையை நம்ம செய்யணும். தொழுகை வந்து முறைப்படுத்தப்பட்டவங்களுக்கு எல்லா நன்மையுமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸோ ஒரு சாலிஹான முஸ்லீம் பெண்மணிக்கிட்ட கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழுகை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது எப்படிப்பட்ட தொழுகை? ஐநேர தொழுகை. ஆரம்ப நேரத்திலேயே தொழக்கூடிய அந்த நேரத்தை வந்து கவனமாக அதை முதன்மைப்படுத்தி வந்து அல்லாஹ்வை முன்னுரிமை கொடுத்து அல்லாஹுக்கு தான் வந்து முதல் இடம் அப்படின்னு சொல்லி மற்ற வேலைகளை பின்னாடி தள்ளி வந்து சரியான முறையில் தொழக்கூடிய சாலிஹான பெண்மணிகளை விளங்குவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.